ஃப்ரெண்ட்ஸ், ரெயின்போ மேத்ஸ் சேனலுக்கு எல்லோரும் அன்போடு வரவேற்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல்லைக்கான் டச் பண்ணி ஆளும் போட்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்டில் குட்னு போடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கணக்கு போகலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கணக்கு என்ன அப்படின்னா, 8ஆம் வகுப்பு கணிதத்தில் எடுத்துக்காட்டு 4.8 என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்பாங்க. 16 ஸ்ட்ராபெரி பெட்டிகளின் அடக்க விலையானது 20 ஸ்ட்ராபெரி பெட்டிகளின் விற்பனை விலைக்கு சமம் எனில் லாப அல்லது நட்ட சதவீதத்தை காண்கன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்ட்ராபெரி பெட்டியின் விலை அடக்க விலை நமக்கு தெரியாதுங்கிறனால அது எக்ஸ்னு வச்சுக்கிறோம். அப்போ 10 ஸ்ட்ராபெரி பெட்டியின் அடக்க விலை 20 எக்ஸு அப்படின்னு எடுத்துக்கிறோம். 10 ஸ்ட்ராபெரி பெட்டியின் விலை ஈக்குவல் டு 16 ஸ்ட்ராபெரி பெட்டியின் விலையாக இருக்குது. விலையின் அடக்க விலை 16 ஸ்ட்ராபெரி பெட்டியின் அடக்க விலை 16 எக்ஸ் ஆகும். இங்கேருந்து விற்பனை விலை அடக்க விலை தான் கம்மியாக கூட இருக்குது. அதனால் நட்டம்னு போட்டு அடக்க விலை மைனஸ் விற்பனை விலைன்னு போடுறோம். அடக்க விலை 20 எக்ஸு மைனஸ் விற்பனை விலை 16 எக்ஸு. 20 எக்ஸில் 16 எக்ஸு போக 4 எக்ஸ் அதை எடுத்து எழுதிக்கிறோம். அதனால் நட்ட சதவீதத்தை பார்க்க போகிறோம். நட்ட சதவீத ஃபார்முலாவுக்கு என்ன எழுதணும்? நட்டம் பை அடக்க விலை இன்ட்டு 100%. நட்டம் 4 எக்ஸு, அடக்க விலை 20 எக்ஸு இன்ட்டு 100. இப்போ 20ல் உள்ள ஒரு ஜீரோவுக்கு 100ல் உள்ள ஒரு ஜீரோவுக்கு கேன்சல் ஆகிடும். இந்த 2 4 அடித்தோம்னா 2 4 எக்ஸுக்கும் கேன்சல் ஆகிடும். அப்போ 20% வந்துடும். இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ரெயின்போ மேத்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல்லைக்கான் டச் பண்ணி ஆனில் போட்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்டில் குட்னு போடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.